ரொம்ப ரொம்ப நன்றி. என் மூக்குத்தி குத்து என்ன நல்லா இருக்குது, கேவலமா இருக்கும். ஒரு பக்கம் தான் மூக்குத்தி குத்துனா நல்லா இருக்கும், இந்த பக்கம் குத்துனா நல்லா இருக்குமா? அசிங்கமா இருக்கும். இரு இரு, நீ கல்யாணம் பண்ணுவல, உங்க ஒய்ஃபை குத்து சொல்லு ரெண்டு பக்கமும். பிஜிஎம் கல்யாணம் பண்ணா கூப்பிடுவீங்களா? ஏகே பிஜிஎம் அக்காவை கூப்பிடுவீங்களா கல்யாணம் பண்ணா? போயிட்டீங்களா, இருக்கீங்களா? மானே அடினே நானே. ஈவினிங் மெசேஜில் லேட் வருதா? ஆமாம். ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க கண்ணன் பிரதர்? ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக கூப்பிடுவேன். கல்யாணம் பண்ணுவில்ல, அப்போது உங்கள் ஒய்ஃபை ரெண்டு பக்கம் மூக்குத்தி போடுறேன், இல்லைன்னா நான் சொல்லிட்டு வந்துடுவேன். என் தம்பி எனக்கு வந்துட்டு மூக்குத்தி போடுக்கா போடுக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு பதில் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஒய்ஃப் கிட்ட. கூப்பிட்டா சரி, ஆளும் தெரியாது அட்ரஸும் தெரியாது, எப்படி வர்றது நான்? ஓ, ராஜ அலங்காரம் முருகன் அதுவா? ஆமாம் ஆமாம், மயில் வச்சுட்டு அழகாக இருப்பார். அழகு அழகு, அவர் பேர் அழகு. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வேலையா. என்ன பாட்டு, எத்தனை பாட்டு இருக்கு தெரியுமா? இருக்கிற சாமியிலேயே முருகருக்கு தான் நிறைய பாட்டு இருக்கு. சந்தனம் மணக்குது, குங்குமம் மணக்குது, கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. அக்கா தம்பி இரண்டு பக்கமும் மூக்குத்தி வைங்க ப்ளீஸ். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இப்போ இருக்கிறது யார்? ஏகே பிஜி அம்மா இல்லை கண்ணன் பிரதரா? நீ இருக்கியா தம்பி? இதோ தேங்க்யூ. ஒரு டைம் வைக்கிறேன் சரியா? யாரும் இல்லை அதாண்டி வைக்கிறேன். கேவலமாக இருக்கு, முஸ்லீம் பொண்ணு மாதிரி இருக்கு. சந்தனம் மணக்குது, குங்குமம் மணக்குது, கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. ஸ்டக் ஆயிடுச்சா? அது வேற பயமா இருக்குதுப்பா இந்த போன்ல, அது ஒரு பிரச்சனை. நாங்கள் மெசேஜ் போட்டு உங்களுக்கு லேட்டாக வருது போல். ஆமாம், போயிட்டீங்களா போயிட்டீங்களா, ஆளை காணோம். மானே அடி. ஆமாம் கண்ணன் பிரதர் இருக்கீங்களா? நான் வந்த உடனே படிச்சிடுறேன், ஒருவேளை எனக்கு தான் லேட்டாக காமிக்குதுன்னு நினைக்கிறேன்.
அடியே